இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் ரியாஸ் மராத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அனோமி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தடவியல் நிபுணரான பாவனா எதிர்பாராத ஒரு சாலை விபத்தில் தன் பெற்றோரை பறிகொடுக்குறாங்க. பாவனாவின் தம்பி செபின் பென்சன் மன ரீதியாக பாதிக்கப்படுறாரு. அவரை மிகவும் பாதுகாப்பாக பராமரித்து வராங்க பாவனா. இதற்கிடையில் செபின் பென்சன் போன்ற ஒரு வாலிபர் தற்கொலை செய்து கொள்றாரு. அவர் உயிரிழந்த சில நாட்களில் செபின் பென்சனும் உயிரிழந்து போறாரு. இந்த 2 மரணங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதை பாவனா யூகிக்கிறாங்க. காவல்துறை இந்த வழக்கை சாதாரணமாக கையாண்டு வரும் சூழல்ல இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டறிய களத்தில் இறங்குறாங்க பாவனா. இந்த 2 மரணங்களுக்கும் இருக்கும் ஒற்றுமையை பாவனா கண்டுபிடிக்கும் சூழல்ல இன்னொரு கொலையும் அரங்கேறுது. இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? கொலையாளி யார்? அவரை பாவனா கண்டுபிடித்தாரா? இதாங்க இந்த படத்தோட மீதிக்காக. தடவியல் நிபுணரான பாவனா கைத்தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவரது முதிர்ச்சியான நடிப்பு பலம் என்றே சொல்லலாம். சாதாரண தடயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொலையாளியாவில் நெருங்குவது பரபரப்பின் உச்சம். முகபாவனைகளே வசனங்களை சொல்லி வசீகரிக்குது. தொடக்கத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் பின்னர் விறுவிறுப்பு காட்டுறாரு காவல் அதிகாரி ரகுமான். இக்கட்டான சூழல்ல பாவனாக்கு அவர் தோள் கொடுப்பது சிலிர்ப்பு. ஜெபின் பென்சன், அர்ஜுன் லால், பினு பப்பு, விஷ்ணு அகஸ்தியா என அனைவருமே நிறைவான நடிப்பை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் திரைக்கதைக்கு முக்கிய பங்காற்றியிருக்காங்க. சுஜித் சராங்கின் ஒளிப்பது பரபரப்பை கூட்டுது. கொலைக்கான காரணத்தை காட்சி வழியாகவே புரிய வைக்கும் இடம் சிலிர்ப்பு. ஹர்ஷவர்தன் ராமேஸ்வரனின் இசை படத்துடன் ஒன்ற வைக்குது. பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலன் சொல்லலாம். முதல் பாதி மெதுவா செல்லுது. வழக்கமான சைக்கோ த்ரில்லர் கதை என்றாலும் கொலைக்கான காரணத்தை வித்தியாசமான முறையில் கூறி யூகிக்க முடியாத காட்சிகள் மூலம் உன்னிப்பாக கவனிக்கும்படி செய்திருக்காரு இயக்குனர். த்ரில்லர் விரும்பிகளுக்கு ஒரு புதிய அனுபவம்னு சொல்லலாம்.